தாவேகா கட்சியைச் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய உயிருக்கு ஆபத்து, எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ குடுத்து ஒரு பரபரப்ப கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது அவருடைய அலுவலகம் வாசல்ல ஆட்டோவிலயும் திமுக கொடி கட்டிய ஒரு கார்ல 4, 5 பேர் தொடர்ந்து என்ன நோட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. இதனால என் உயிருக்கு ஆபத்து இருக்கும்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு. நமக்கு இந்த ஸ்கிரிப்ட்ல 2 இடத்துல முக்கியமா லாஜிக் உதைக்குது. ஒண்ணு, ஒருத்தர அச்சுறுத்தணும், இல்ல ஒருத்தருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வரக்கூடியவங்க, வெளிப்படையா எப்படி கட்சி கொடிய மாட்டிக்கிட்டு வருவாங்க? அவ்வளவு கூட அறிவு கெட்ட மாக்கான்களா அவங்க இருப்பாங்களா? நம்பர் 2, இன்னைக்கு விஞ்ஞானம் இவ்ளோ தூரம் வளர்ந்திருக்குது. டிஜிட்டல் இந்தியாவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல, உங்க அலுவலகத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமே! அப்ப அந்த ஃபுட்டேஜ்ல நோட்டம் விட்டவங்கள கேப்சர் பண்ணியிருக்குமே! அந்த வீடியோ ஃபுட்டேஜ நேரடியா கொண்டு போய் போலீஸ் கிட்ட குடுத்து, பாருங்க, இவங்க தான் என்ன அச்சுறுத்த முயற்சி பண்றாங்க. இவங்களால தான் என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்ட போலீஸ் கிட்ட குடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டியது தானே! அத விட்டுட்டு மீடியாவுல உட்கார்ந்து இல்லாத கட்டுக்கதையெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு ஆதாரம் இருந்தா, மீடியா முன்னால அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே! இல்ல நோட்டம் விடுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, அவங்கள செல்போன்ல 2 போட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகப்போகுது? அப்படி எடுத்து அதையும் பிரஸ் மீட்ல வெளிப்படையா சொல்லலாமே! அப்போ இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாவே நீங்க பார்த்தீங்கன்னா, நாக்பூர் வாடை அடிக்குது. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு தான் பழக்கம். கொஞ்ச நாள் முன்னால பாருங்க, நம்ம நாட்டு பிரதமரே வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் போராடும்போது பஞ்சாபுக்கு போயிட்டு, "ஐயய்யோ! என்ன கொல்ல வராங்க. 100 அடி தள்ளி அவங்க நிக்கிறாங்க. ஆனாலும் என்ன கொல்ல முயற்சி பண்றாங்க." அப்படின்னு ஒரு டிராமா ஆடுனவரு. இவங்க கூட்டம் தான் இவங்க வீட்டுக்குள்ளேயே பெட்ரோல் பாம்ப போட்டுக்கிட்டு, "ஐயய்யோ! இந்துக்களுக்கு ஆபத்து. ஐயய்யோ! எங்கள வந்து காப்பாத்துங்க." அப்படின்னு டிராமா போட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்கிரிப்ட் தான் ஆதவ் அர்ஜுனா ஃபாலோ பண்றாரு அப்படின்னு தெரியுது. உங்க தலைவர் விஜய் படத்தோட ஸ்கிரிப்ட விட இது படு கேவலமா இருக்கு ஆதவ் அர்ஜுனா சார். இப்படி பொய்யான செய்திகள் மூலமா அனுதாபத்தையும், அரசியல் ஆதாயத்தையும் தேடுறதுக்கு பதிலா, இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா யோசிச்சு பாருங்க. அது சரி, மூளை இருக்கிறவங்க தானே யோசிக்க முடியும்.